ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 9 மற்றும் 10. சாத்யாத்ம சாதி தெய்வச்ச சாதி பூத இதி த்ரிதா விராட் பிராணோ தசவித ஏகதா கிருதயேனச்ச. பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபமானவர் 3, 10 மற்றும் 1 என வர்ணிக்கப்படுகிறார். அவர் உடல், மனம் மற்றும் புலன்கள் என 3ஆகவும், எல்லா அசைவுகளையும் இயக்கும் 10 வகையான சக்தி வாய்ந்த உயிர் சக்திகள் என 10ஆகவும், மேலும் உயிர் சக்தி உற்பத்தி செய்யப்படும் ஒரு இதயம் என 1ஆகவும் இருக்கிறார். ஸ்மரன் விஸ்வஸ்ருஜம் ஈசோ விஜ்ஞாபிதமதோக்ஷஜः விராஜம் மதபத்ஸ்வேன தேஜசைஷாம் விவர்த்தயே. பரமபுருஷர் பிரபஞ்ச தோற்றத்தை தீர்மானிக்கும் தொழில் ஒப்படைக்கப்பட்டுள்ள எல்லா தேவர்களும் பரமாத்மாவாக இருக்கிறார். பரமபுருஷர் பிரபஞ்ச தோற்றத்தை தீர்மானிக்கும் தொழிலில் ஒப்படைக்கப்பட்டுள்ள எல்லா தேவர்களுக்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கிறார். தேவர்களால் இவ்வாறு வேண்டப்பட்ட பகவான் தமக்குள் சிந்தித்தவாறு தேவர்களின் புரிந்துணர்வுக்காக தமது பிரம்மாண்டமான ரூபத்தை தோற்றுவித்தார். ஓகே, இது இந்த முந்தைய வகுப்போட தொடர்ச்சி தான். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, பேசிட்டு இருந்தோமோ, அதோடைய தொடர்ச்சி தான். ஒன்றாகவும் மூன்றாகவும் 1ஆகவும் 10ஆகவும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கார் பகவான். பகவான் கிருஷ்ணா எப்படி தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறார். அவர் அவருடைய ரூபம் சச்சிதானந்த விக்கிரகா. இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே பாகவதம் 3rd cantoல 3ஆம் ஸ்கந்தத்துல 9ஆம் அத்தியாயத்துல படிச்சுட்டு இருந்தோம். 3rd canto 9th chapterல பிரம்மதேவர் பகவானை நேருக்கு நேரா பார்க்கிறார். எப்படி பிரம்மதேவரால பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடிஞ்சதுன்னு ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு கடவுளை காட்ட முடியுமா, நீங்க கடவுள் இருக்கிறாரா, கடவுள் எப்படி இருப்பாரு, அவரை காட்ட முடியுமா அப்படின்னு சவால் விடுறாங்க. நிறைய பேர் சவால் விடுவாங்க. நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிகள், கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அருவாவாதிகள், இவங்கெல்லாம் கூட சவால் விடலாம். ஓ, இங்க கடவுள் இருக்கா, நீங்க காமிக்க பார்க்கலாம். அப்படி ஒரு சீப்பான விஷயம் இல்லை காமிக்கிறது. இது எது எடுத்தாலும் 10 ரூபா, 20 ரூபாய்க்கு 2 பொருள், 50 ரூபாய்க்கு 3 பொருள், அப்படி காண்பவர் அல்ல கடவுள். வாங்க வாங்க, 10 ரூபாய்க்கு 2 பொருள், 2 எடுத்தா 10 ரூபா, 4 பொருள் 5 ரூபா, அப்படி இல்லை. அந்த மாதிரிலாம் அவர் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சீப்பான விஷயம் இல்லை கடவுளை பார்க்க, அவ்வளவு எளிதல்ல. அப்ப பிரம்மானால் எப்படி பார்க்க முடிஞ்சது? பிரம்மானால் எப்படி பார்க்க முடிஞ்சது? கடவுள் அப்படி எளிதா காணக்கூடியவர் அல்ல. இந்த உலகத்துல ஒரு சாதாரண சினிமா ஸ்டார், ஒரு சினிமா நடிகர் ஒரு 10 படத்துல நடிச்சு பிரபலமாயிடுறாரு. அந்த சினிமா நடிகரை காண்பது அரிது. அவரை திரையில மட்டும்தான் பார்க்க முடியுது. வீட்டுக்கு மேல பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு 4 பக்கம் பெரிய காம்பவுண்ட் வால், பெரிய கேட்டு.
அவரா வெளியில வந்து தரிசனம் கொடுத்தா உண்டு. முட்டாள் ரசிகர்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருப்பாங்க, தலைவர் வருவாரா தலைவர் வருவாரான்னு. அவர் கார்ல வரும்போது கார் கண்ணாடி கூட அடக்காம போவார். அப்போ ஒரு சாதாரண மனிதன் கொஞ்சம் தன் திறமையை வச்சு பிரபலமான உடனே, பெயர் புகழ் பதவி எல்லாம் வந்த உடனே, அவர் பெரிய அரசியல் தலைவராகவோ அல்லது பெரிய சினிமா நடிகராகவோ அந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு பெரும் செல்வந்தராக ஆகும் பொழுது அவரை காண்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கம்பெனியோடைய சேர்மன், மல்டி நேஷனல் கம்பெனி, பெரிய பெரிய நிர்வாகம், கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், ஆனா ரொம்ப பெரிய செல்வந்தர், பெரிய மல்டி மில்லியனர், கோடீஸ்வரர், அவரை ஈஸியா பார்க்க முடியல. ஆஃப்டர் ஆல் சினிமால வந்து திரையில வந்து காமிக்கக்கூடிய ஒரு பிம்பம், நடிப்பு, அந்த நடிகரை கூட மக்களால அவ்வளவு சுலபமா காண முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாட்டினுடைய பிரதான மந்திரியோ அல்லது ஒரு பெரும் தலைவரையோ அவ்வளவு சுலபமா பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பெரும்பாலும் ஆன்மீகத்துல கூட சில சாமிஜிகளை பார்க்க முடியல. அந்த சாமிஜியை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், பணம் கட்டணும். அவங்க கட்டுற பணத்துக்கு தகுந்த போல தரிசனம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ஜட உலகத்துல இப்பேற்பட்ட சாதாரண மனிதனை காண்பதற்கு பெரும் பிராயத்தம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா கடவுள் மட்டும் சீப்பாயிரும். கடவுள் மட்டும் சீப்பு. ஓகே, உங்க கடவுள் இருக்காரு, காமிங்க பார்க்கலாம், கடவுளை முன்னாடி வர சொல்லுங்க, அப்பதான் நம்புவேன், கடவுளை காமிங்க, கடவுளை முன்னாடி வர சொல்லுங்க அப்படின்னு நாத்திகர்கள், பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள் சவால் விடலாம். இன்னொரு பக்கம் அருவவாதிகள் சவால் விடலாம். ஓகே, நாங்க வந்து கடவுள் உருவம் இல்லைன்னு சொல்றோம், நீங்க உருவம் இருக்குன்றீங்க, நிரூபிங்க, நீங்க கடவுளுடைய உருவத்தை நீங்க நிரூபணம் பண்ணுங்க, எப்படி அவருக்கு உருவம் இருக்கு நிரூபணம் பண்ணுங்க. அவருக்கு எப்படி உருவம் இருக்க முடியும்? அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் இல்லாத இடமே இல்லை, அவருடைய சக்தி எல்லையற்றது. அதனால அவர் நீங்க ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வராதீங்க, அவரை நீங்க ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சவால் விடணும். இப்படி பலதரப்பட்ட சவால் விடக்கூடிய தத்துவவாதிகளுக்கு புரோபாட் புத்தகம் பெரும் சவாலுக்கு பதிலளிக்கும். எல்லா சவாலுக்கும் புரோபாத் பதில் சொல்லியிருக்காரு. புரோபாத் வந்து சவால்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு, சின்ன புக்கு தான். எவ்வளவு பேர் அது படிச்சிருக்கீங்க? சேலஞ்ச், ஹரே கிருஷ்ணா சேலஞ்ச். அதாவது இந்த இஸ்கான் மூமெண்ட்ல புரோபாத் சவால்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. யாராவது பார்த்துருக்கீங்களா? கை தூக்குங்க. பார்த்துருந்தா கை தூக்குங்க, படிச்சவங்களும் கை தூக்குங்க. 20 பக்கம் தான் இருக்கும், சின்ன புக்கு. எப்பேற்பட்ட நபர்களுக்கும் புரோபாத் வந்து சவால். அது விஞ்ஞானி ஆகட்டும், பௌதிகவாதி ஆகட்டும், மரக்கற்பனையாளர்கள் யாரா இருந்தாலும் புரோபாத் வந்து சவால் விடுறாரு. எப்படி சவால் விடுறாரு? அவரு சாஸ்திரபூர்வமா பதில் அளிக்கிறார். புரோபாடி புத்தகத்துடைய சிறப்பு என்னன்னா, புரோபார் வந்து சாஸ்திரபூர்வமா விளக்கம் தருவாரு, லாஜிக்காவும் விளக்கம் தருவாரு, முந்தைய ஆச்சாரியருடைய கோட்டு எடுத்து அதுல இருந்து விளக்கம் தருவார். அதனால யாராலும் மறுத்தளிக்கவே முடியாது. பிரபுபாதர் மாதிரி ஒரு சுத்த பக்தர் ஆச்சாரியர், அவருடைய விளக்கங்கள், அவருடைய உரைகளை வந்து யாராலும் மறுக்க முடியாது. எப்பேற்பட்ட நபரும் ஏற்றுக்கொண்டுதாக வேண்டும். அது மாயாவாதியோ, அருவவாதியோ, பிரம்மவாதியோ, சூன்யவாதியோ யாரா இருந்தாலும், அவங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிரபுபாதர் புக்கு படிச்சாங்கன்னா அது மறுக்கவே முடியாது. அப்படி வந்து பிரபுபாத் வந்து ஸ்ட்ராங்கா வலுவா நிலைநாட்டியிருக்காரு. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். பாகவதம் சொல்லுது. அந்த கூற்றை வந்து பிரபுபாத் விஞ்ஞான பூர்வமாகவும் சாஸ்திர பிரமாணமாகவும் ஆச்சாரிய பிரமாணமாகவும் எல்லா ரீதியிலும் வந்து பிரபுபாத் வந்து உறுதிப்படுத்தினார். அதனால பிரபுபாவுடைய புத்தகத்தை வாசிக்கிறவங்களை யாராலும் திசை திருப்பவே முடியாது. யார் வந்து பிரபுபாவுடைய புத்தகங்களை ரொம்ப கவனமா வாசிக்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, அவங்கள யாராலும் குழப்பத்தில் ஆழ்த்த முடியாது, யாராலும் திசை திருப்ப முடியாது. அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சவால்களுக்கும் பதில் சொல்ல முடியும், எல்லா விதமான சவால். அப்போ இங்க பிரம்மா போன்ற மாபெரும் தேவர், பிரம்மா எப்படி பகவானை பார்க்க முடிஞ்சது? அவருடைய பக்தி தொண்டுனால.
அவர் வந்து உட்காந்து மனக்கற்பனை பண்ணிக்கிட்டோ இல்ல வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியோ தெரிஞ்சுக்கல. பிரம்மாவுக்கே குழப்பமா இருந்தது. நான் யாரு, நான் எங்க வந்திருக்கேன், எல்லா பக்கம் இருட்டா இருக்கேன், நான் எங்க உட்கார்ந்துருக்கேன், எப்படி நான் இங்க வந்தேன், இதெல்லாம் அவருக்கே குழப்பமா இருக்கு. தென் பிரம்மா வந்து பாக்குறாரு, ஒரு தாமரை பூ மேல உட்கார்ந்துருக்காரு. அந்த தாமரை தண்டை பிடிச்சி கீழே போயிட்டு அது போயிட்டே இருக்கு. பிரம்மா சோர்ந்து போயிடுறாரு, திரும்பி மேல வந்து உட்கார்ந்து தாமரை தண்டு போயிட்டே இருக்கு. பிரம்மா வந்து களைப்பாய் டயர்டாயி திரும்பி வந்து மேல உட்காந்துட்டாரு. இப்போ வந்து அவர் யோசிக்கிறார், இது என்ன காரணம், நான் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன, நான் யாரு, இதுக்கெல்லாம் அந்த பரமபுருஷர் தான் பதில் சொல்ல முடியும். அதனால அவரை நான் தியானிக்கிறேன். இப்படி அவர் குழப்பத்துல இருந்த போது அவருக்கு தபாங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. தபா, ஓ தபா, ஃபர்ஸ்ட் சவுண்டு கிரியேஷன்ல வந்து படைப்புல முதல் சத்தம் தபா. அதுலதான் நம்ம இதயம் வந்து அப்படிதான் துடிக்குது. டப்பு டப்பு லப் டப்புலாம் துடிக்கல. நிறைய பேர் இதயம் லப் டப்பு எல்லாம் கிடையாது, அப்படிதான் துடிக்குது. ஸோ தபா, ஸோ தபா, தபம் செய்வதனால மட்டும்தான் வந்து இறைவனை உணர முடியும். தப வாழ்க்கை, அந்த தப வாழ்க்கையினால பக்தி தொண்டு. ஸோ வெறுமனே வெறுமனே வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலோ இல்ல கற்பனை பண்ணாலோ உணர முடியாது. இதை வந்து பிரம்மாவே சொல்லியிருக்கார். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாபி மனசோர் முனி பூங்கவானா. ஒரு முனி வந்து காட்டுல போய் உட்காந்து பல யுகங்களா தவம் செய்யலாம், பல வருஷங்களா தவம் பண்ணலாம். ஆஹ் அப்படி தவம் பண்ணா கூட அவரால் கிருஷ்ணா உணர முடியாது. ஏன் உணர முடியாது? வெறும் மனக்கற்பனை வச்சு அவர் உணரக்கூடியவர் அல்ல. மனக்கற்பனையோ ஆராய்ச்சியோ வரட்டு தத்துவமோ உள்ள கடவுளை உணர்றது இல்ல, சவால் விடுறது இதெல்லாம் ஆகாது. சோ பக்தினால மட்டும்தான் கிருஷ்ணர் உணர முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி தொண்டு மட்டும்தான். சோ பிரம்மாவுடைய பக்தி தொண்டுல பகவான் திருப்தி அடைந்தார். பிரம்மா வந்து எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காரு, அவர் தான் என்ன தவம் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த தபாங்கிற சத்தம் கேட்டது, ஓ அந்த பரம புருஷரை தவம் செய்ய சொல்கிறார். சோ இது இறைவனுடைய கட்டளை, இது இறைவனுடைய ஆர்டர், இது பகவானுடைய கட்டளை, பகவானுடைய ஆர்டர் அப்படின்னு எடுத்துட்டு பிரம்மா பகவானை தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு, தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அதனால பிரம்மாவுடைய பக்தி தொண்டிலையும் தவத்திலையும் திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அந்த ரூபத்தை பார்த்து பிரம்மா சொல்றாரு, இது வந்து சச்சிதானந்த ரூபம். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதிராதி கோவிந்தா சர்வகாரண காரணம். இந்த கோவிந்தனே கிருஷ்ணரே சர்வ காரணம், எல்லா காரணத்துக்கும் மூல காரணமா இருக்கு. அதனால பிரம்மாவனால கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சார். பிரம்மாவுடைய பிரார்த்தனையில கிருஷ்ணா திருப்தி அடைந்து கிருஷ்ணா சொல்றாரு, ஓ பிரம்மா, நீ என்ன பார்க்க முடிஞ்சது எதனால, எப்படி உன்னால என்ன பார்க்க முடிஞ்சது? நீ வந்து இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கறது உணர்ந்ததாலும், சூட்சும சரீரம் ஸ்தூல சரீரம் ரெண்டுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டதாலும், பரமாத்மாவாகவே எங்கும் நான் வியாபித்திருக்கிறேன் என்பது என்னை நீ சரியாக புரிந்து கொண்டதாலும் என்னால் உன்னை நேருக்கு நேர் காண முடிந்தது. ஆஹ் சோ பிரம்மாவுக்கு பொய் அகங்காரம் கிடையாது. ஓ நான் இப்ப வந்துட்டேன், நான் எல்லாத்தையும் படைச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற பொய் அகங்காரம் பிரம்மா கிடையாது. சோ பிரம்மாவுக்கு பொய் அகங்காரம் கிடையாது. பிரம்மா வந்து கிருஷ்ணாவுடைய கட்டளைப்படி செயல்படுறார். அதனால பகவான் சொல்றார், பிரம்மா நீங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், நீங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல பற்றுதல் கிடையாது, நீங்க இந்த உடலோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்றது கிடையாது. முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்களால மட்டும்தான் இந்த உடலோட அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. நீங்க பாருங்க, ஜட உலகத்துல முதல் பிரச்சனையை எல்லாரும் தன் உடலோட அடையாளப்படுத்திட்டு இருக்கு. எல்லாரும் உடலோட அடையாளப்படுத்திட்டு இருக்கிறதுனால எப்படி புரிஞ்சுக்க முடியும் பகவானுடைய செயல்களை பற்றி? இந்த மூணு குணத்தினுடைய தூண்டுதலால செயல்படக்கூடிய மாயனுடைய கவர்ச்சியில வீழ்ந்து இருக்கிற ஆத்மா, கட்டுண்ட நிலையில இருக்கிற ஆத்மா, பந்தப்பட்ட நிலையில இருக்கிற ஆத்மா, முதல்ல அவன் யாருன்னே தெரியல. தான் யாருன்னே தெரியாம குழப்பத்தில் இருக்கிற ஒரு ஜீவாத்மாவுக்கு எப்படி பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், அவரது குணாதிசயங்கள், அவரது நாம ரூப
இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு ஈஸி இல்ல. வேதேஷு துர்லபம் அதுர்லபம். மீண்டும் பிரம்மா சொல்றாரு, வேதங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் கிருஷ்ணரை உணர்ந்துட முடியாது, வேதங்களை பின்பற்றுவதால மட்டும் ஒருத்தர் கிருஷ்ணரை உணர்ந்துட முடியாது. வேதேஷு துர்லபம். ஆனா எப்ப முடியும்? அதுர்லபம் ஆத்ம பக்தோ. பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது அது சுலபமாயிடும். அதனாலதான் இங்க பிரபுபார் இந்த ஸ்லோவா கோட் பண்ணியிருக்காரு. சர்வச்சாகம் விருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானமபோகனம் ச வேதைஷ சர்வே ரகமே வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சா. சோ கிருஷ்ணா எல்லா இதயத்திலும் பரமாத்மாவா இருக்காரு. அவர் தான் இதயத்திலிருந்து ஞாபக சக்தியும் கொடுக்கிறாரு, ஞாபக மறதியும் கொடுக்கிறாரு. வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் அவர் தான், வேதங்களை முற்றிலும் அறிந்தவரும் அவர் தான், வேதங்களை தொகுத்ததும் அவர் தான். இதுதான். இது இந்த முக்குணத்தினுடைய பிடியில இருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, ரஜோகுணம் தமோகுணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, மாயினுடைய கவர்ச்சியில மயங்கி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புரியாது. அதனாலதான் இவங்களால கடவுளை பார்க்க முடியல. இவங்களால பார்க்க முடியாதனால அப்படி ஒண்ணு கிடையாதுங்க, உணர முடியல. சோ ஏன்? டூ மச் இன்டெலிஜென்ஸ் கிராட்டிபிகேஷன். புலன்பத்துல மூழ்கி போயிருக்கிற ஜீவாத்மாவுக்கு எப்படி உன்னதமான பரமபுருஷரை உணர முடியும்? புலன்பத்துல மூழ்கி இருக்கிற ஜீவாத்மாவுக்கு உன்னதமான பரமபுருஷர் எப்படி உணர முடியும்? ஞானிகளால உணர முடியல, யோகிகளால உணர முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஜீவன் எப்படி உணர முடியும்? சாதாரண ஜீவனால உணரக்கூடியவர் அல்ல பகவான். இங்க சொன்னாங்க அதோக்ஷஜா. கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் அதோ அக்ஷஜா, அத ஐக்ஷஜா. அதோக்ஷஜாங்கிறத ரெண்டா பிரிக்கும். அதோக்ஷஜாங்கிற வேர்டை ரெண்டா பிரிச்சா அத அக்ஷஜா ஐக்ஷஜா ச இமாம் லோக அக்ஷஜா அப்படின்னா பாக்குறது. அதோக்ஷஜா அப்படின்னா என்னது? ஐக்ஷஜானா பாக்குறது. அதோக்ஷஜானா நம்முடைய பௌதிக பார்வைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்முடைய பௌதிக புலன்களுக்கும் பௌதிக சிந்தனைக்கும் பௌதிக பார்வைக்கும் அப்பாற்பட்டவர். So he is unlimited, we are limited. நம்ம குறையுடைய புலன்களை வச்சுட்டு இருக்கோம், இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த மாதிரி குறையுடைய புலன்களை வச்சுக்கிட்டு பௌதிகத்துல மூழ்கி இருக்கிற ஜீவாத்மா சவால் விடுற எப்படி முடியும்? அதனாலதான் பிரபுபாதர் சொன்னாரு, பிரபுபாட்ட சவால் விட்டாங்க, ஓ சாமிஜி கேன் யூ ஷோ மீ காட்? ஓ சாமிஜி நீங்க கடவுளை காமிக்க முடியுமா? பிரபுபா சொன்னாரு, வை நாட்? என்னால காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாதுன்னு. பிரபுபா சொன்னாரு, என்னால கடவுளை காமிக்க முடியும், உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா கடவுளை பார்க்கிற கண்ணு இங்க யாருக்கும் கிடையாது. இந்த கண்கள், நம்முடைய கண்கள் பௌதிகமான விஷயங்களையும் பார்த்து பார்த்து பழகிடுச்சு, குற்றங்களையும் குறைகளையும் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. இந்த கண் இருக்கு இல்லையா, நமக்கு இருக்க ஜடக்கண், இந்த ஊனக்கண், இந்த ஜடக்கண்ணுடைய பெருமைப்பட்டுக்கிறோம். ஓ எனக்கு நல்ல பார்வை இருக்கு அப்படி பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த கண்ணுனால இப்போ இருட்டாயிடுச்சுன்னா பார்க்க முடியாது. இப்ப பாருங்க, சூரிய வெளிச்சத்தினாலதான் என்னால பார்க்க முடியும். அப்ப இந்த உலகம் தமஸ், இருள். ஜட உலகம், இந்த பூமி ஆக்சுவலி இருள் தான், தமஸ். அதனாலதான் வேதம் சொல்றது தமசோமா ஜோதிர்கம, நீங்க இருள்ல உட்காந்துருக்கீங்க, வெளிச்சத்துல வாங்க. வேதம் என்ன சொல்லுது? தமசோமா ஜோதிர்கம. இருள்ல உட்காந்துட்டு என்னால இதை பார்க்க முடியல அதை பார்க்க முடியல, நீங்க முதல்ல வெளிச்சத்துக்கு வாங்க. இருட்டுல உட்காந்துட்டு எனக்கு இது தெரிய மாட்டேங்குது அது தெரிய மாட்டேங்குது, எப்படி தெரியும்? நீதான் இருள்ல உட்காந்துட்டு இருக்கியே, வெளிச்சத்துக்கு வா அப்படின்னு வேத மந்திரம் சொல்லுது. அந்த மாதிரி இந்த இருட்டு நிறைந்த இந்த இருள்ங்கிறது அறியாமை. இந்த அறியாமையில உட்கார்ந்துட்டு ஆனந்தமே உருவான, அறிவு நிறைந்த, ஆனந்தமே உருவான நித்தியமான கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறோம். இது எப்படி சாத்தியம்? அறியாமையில உட்கார்ந்துட்டு இருட்டுல உட்கார்ந்துட்டு நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபத்தை காணணும்னு நினைக்கிறோம். அதனால இந்த குறையுடைய புலன்களை கொண்டு அறியாமையில மாயினுடைய கவர்ச்சி,
இதுல மயங்கி இருக்கிற ஜீவன் கிருஷ்ணரை உணர முடியல, பார்க்க முடியல. அதனால என்ன முடிவுக்கு வராங்க? ஓ, அப்படி ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் முடிவுக்கு வராங்க. அதனால முதல்ல இதுல இருந்து வெளியில வரணும். இதுல இருந்து வெளியில வரணும் ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் திங் வந்து அசத்தோமா அசத்கம. நீங்க உண்மை இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, உண்மையான இடத்துக்கு வாங்க. இங்க எதுவுமே உண்மை இல்ல. உண்மை இல்ல அப்படிங்கிறதுனால இல்லைன்னு ஆயிடாது. இருக்கு, ஆனா உண்மை இல்லை. ஜட உலகம் இருக்கா? இருக்கு, ஆனா தற்காலிகமானது, நிரந்தரமானது இல்ல. நான் இந்த உடல் எடுத்துட்டு இருக்கேன்னா, ஆமா இந்த உடல் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா உண்மை இல்லை. ஒரு நாள் இந்த உடலை விட்டுதான் ஆகணும். அப்ப இங்க எதுவும் சத்து இல்ல, அசத்து. சத் அசத், சத்து அசத்து. சத் அப்படின்னா நித்தியமானது, உண்மையானது. சத்னா உண்மை, அசத்னா உண்மை இல்லை. அப்ப இந்த ஜட உலகம் உண்மை இல்லை, ஆனா இருக்கு, ஆனா உண்மை இல்லை. இந்த ஜட உடல் இருக்கு, ஆனா உண்மை இல்லை, அசத்து. ஆனா இந்த உடலுக்கு ஆன்மா சத்து. இந்த பிரபஞ்சத்துடைய ஆன்மா பரமாத்மா சத்து. சோ இதை உணரணும். அதனாலதான் சொல்றாங்க அசத்துவமா அசத்தம. நீங்க அறியாமையில உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க உண்மையை தேடி வாங்க. சத்து அப்படின்னா சாதாரண சத்து இல்ல. கிருஷ்ணா வந்து பரம சத்தியம், அப்சல்யூட் ட்ரூத். கிருஷ்ணா நாட் ஆர்டினரி ட்ரூத். கிருஷ்ணா வெறும் சத்தியம் இல்லை. சத்தியம் மாறலாம், சத்தியம் மாறலாம், ஆனா பரம சத்தியம் மாறவே மாறாது. சத்தியம் மாறலாம். இந்த உலக உண்மையா? ஆமா உண்மை, ஆனா மாற்றமாயிட்டே இருக்கு. இந்த உடல் உண்மையா? ஆமா உண்மை, ஆனா மாற்றமாயிட்டே இருக்கு. சோ இங்க மாற்றம் மட்டுமே நிரந்தரம் இருக்கு. மாற்றம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே போல இந்த ஜட உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களை பாக்குறோம், மாற்றம் ஆகிட்டே இருக்கு. ஆனா கிருஷ்ணா மாற்றமற்றவரா இருக்காரு. அதனாலதான் ஒரு பரம சத்தியம். கடவுளை பத்தி சொல்லும் போது, கிருஷ்ணா பத்தி சொல்லும்போது அப்சல்யூட் ட்ரூத், பரம சத்தியம். அவர் எப்பவுமே இருக்காரு. அவர் மாற்றம் அடைவதும் இல்லை, மாற்றம் ஆவதும் இல்லை. அவர் மாற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்காரு. அவர் தான் மாற்றங்களை ஏற்படுத்துறாரு. சோ கிருஷ்ணா மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தான் மாற்றங்களுக்கு ஏற்படுத்துறாரு. அவர் மாற்றங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன் கஷ்டம்? இந்த புலன்கள், குறைவுடைய புலன்கள், அறியாம. மிருத்யோமா அமிர்தந்தம. நீ மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க ஜீவாத்மாவே. நீ மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க. மரணம் இல்லாத பாதைக்கு வா. மரணம் இல்லாத பாதைக்கு வா. அப்போ அசதோமா சத்கம, தமசோமா ஜோதிர்கம, மிருத்யோமா அமிர்தன். இதான் வேத வாக்கியம். இந்த உலகம் தற்காலிகமானது, அதனால நிரந்தரமான இடத்துக்கு போகணும். நம்ம அறியாமையில் இருக்கோம், ஞானத்தை நோக்கி போகணும். அப்புறம் நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், மரணமே இல்லாத பாதையை நோக்கி. சோ அதனால இங்க பிரம்மாவுக்கு ரொம்ப அழகா பகவான் சொன்னாரு, உங்களால எப்படி என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, நீங்க இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனாலையும், நீங்க உங்களோட ஸ்தூல சரீரம் மற்றும் சூட்சும சரீரத்தோட அடையாளப்படுத்திக் கொள்ளாதாலும், நீங்க என்ன பரமாத்மாவும் பரமபுருஷரா ஏற்றுக்கொண்டதாலும், நீங்க பக்தி தொண்டு செய்யறதுனாலும் உங்களால உள்ளதை உள்ளவாறு காண முடிகிறது. தத்துவதர்ஷி. சோ தத்துவதர்ஷி பிரம்மா எப்படி தத்துவதர்ஷி ஆனாரு? பிரம்மாவுக்கு பகவான் அறிவு கொடுத்தாரு, அதனால ஒரு தத்துவதர்ஷி ஆனார். ஏனே பிரம்ம ஹிருதயாதிகவே முக்கிய சூரியக தத் வித்தி. தத் வித்தி இறைவனை பற்றி விஞ்ஞானம், பகவான் கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இது மூணுமே பிரம்மா பண்ணார். அவர் பரம புருஷரை ஏற்றுக்கொண்டார், அவர் பணிவாக பக்தி செஞ்சார், அவர் அடக்கமா இருந்தார். பகவான் தன்னைத்தானே ரிவீல் பண்ணார். கிருஷ்ணா வந்து அவர் தான் ஆதி குரு. கிருஷ்ணா தான் ஆதி குரு, ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சோ கிருஷ்ணா பிரம்மாவுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தினார். சோ பிரம்மா என்ன பண்ணாரு? சிமிலர்லி நாரதருக்கு வந்து கிருஷ்ணா பற்றி வெளிப்படுத்துறார். நாரதர் என்ன பண்றாரு? வியாசருக்கு வெளிப்படுத்துறார். வியாசர் சுகதேவருக்கு வெளிப்படுத்துகிறார். சுகதேவர் பரீட்சித்துக்கு தான் குரு பரம்பரை. இப்படி ஆச்சாரியர் மூலமா, குருமார்கள் மூலமா நமக்கு வெளிப்படுத்தப்படுது கிருஷ்ணா யாரு.
அதை விட்டுட்டு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், ஒரு நாளும் தெரிஞ்சுக்க முடியாது. குரு சீட பரம்பரையில இருந்து வந்து ஆச்சாரிட்டு இருந்து கேட்காம நம்ம தலை குப்புற நின்னாலும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணா புரியாத புதிராதான் இருப்பாரு. அவங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணா புரியாத புதிராதான். அதனால ஒரு சாதாரண ஜீவாத்மா கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில, புலன்பத்தில் இருக்கிற ஜீவாத்மா கடவுளை உணர்றதோ காண்பதோ அவருக்கு சாத்தியம் இல்லை. அதனாலதான் புரோபா என்ன சொன்னாரு, அவர் வந்து ஒரு பக்தருடைய கருணையே வேண்டியிருக்கு. புரோபா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பௌதிகத்துல மூழ்கி இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பக்தர்களின் கருணை கிடைக்குமானால், பக்தர்களின் சங்கம் கிடைக்க பெற்றால் உடனடியா அவங்க கிருஷ்ணரை உணரார்கள். எப்படி இருக்கு? புரோபார் உதாரணம் கொடுக்கிறார். ஜீவராசியின் பந்தப்பட்ட நிலையானது மிக பெரியதொரு இயந்திரத்தின் அடியில் ஒரு மனிதன் சிக்கி கொண்டது போல. ஒரு மெஷின் அடியில மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய மெஷின், அந்த மெஷின் அடியில ஒருத்தர் மாட்டிக்கிட்டான், எப்படி இருக்கும்? அவன் உயிருக்காக போராடிட்டு. அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை. இததான் புரோபார் கிளாஸ்ல என்ன சொல்லுவாரு, ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். உயிர் வாழி தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடுறான். நம்முடைய நிலைமைய நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நான் எப்படியாவது ஜட உலகத்தை அடக்கி ஆளணும், இதை என் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் போராடுறேன். ஆனா முடியாது இவங்கனால. ஏன் ஜீவராசினால இந்த ஜடையை கட்டுப்படுத்த முடியாது? இது கிருஷ்ணாவுடைய சக்தி. இப்பதான் மேட்ருக்கே ஒரு விஷயத்துக்கே வரும். என்னது இங்க கிருஷ்ணா சொல்றாரு, பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபமானவர் 3, 10 மற்றும் 1 என்ன வர்ணிக்கப்படுகிறார். அவர் 3ஆ தன்னை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. யாரு? அந்த விராட புருஷர் தன்னை 3ஆ விரிவடைய செய்யறாரு. உடல், மனம் மற்றும் புலன்கள். இந்த உடல், மனம், புலன்கள் இது 3மே பௌதிகமானது. உடல், மனம், புலன். இதுல உடலும் புலன்களும் புறசக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி. மனம் வந்து சூட்சமானது. அப்போ பூமிராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்திரே வச்ச அகங்கார விதியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் எட்டு பிரிந்த சக்தி கிருஷ்ணாவோட எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இது கிருஷ்ணாவுடைய தாழ்ந்த சக்தி. ஜீவாத்மா கிருஷ்ணாவுடைய நடுத்தர சக்தி. இவன் ஆன்மீகமானவன். ஆனா ஜீவாத்மா என்ன பண்ணிடுறான், தன்னுடைய நிலையை மறந்து போய் எப்படியாவது ஜட இயற்கை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். முடியாது. ஏன்னா இந்த ஜீவாத்மாவும் கிருஷ்ணாவுடைய சக்தி, இந்த ஜட உலகமும் கிருஷ்ணாவுடைய சக்தி. அந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய கிருஷ்ணர் தான். கிருஷ்ணானாலதான் கட்டுப்படுத்த முடியும். ஜீவாத்மான இந்த ஜட இயற்கை அடக்கி ஆள முடியாது. அது சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால இந்த 8 மூலப்பொருட்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய பகவானின் தாழ்ந்த சக்தியிலிருந்து உண்டானவை என்றும், இந்த தாழ்ந்த சக்தி உபயோகப்படுத்தும் ஜீவராசிகள் ஆதியில் பகவானின் அந்தரங்க சக்தியா உயிர் சக்தியை சேர்ந்தவர் என்றும் பகவத்கீதை 7.4 and 5 குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தினால கவரப்பட்டிருக்கிற ஜீவாத்மா, கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தினால கவரப்பட்டிருக்கிற ஜீவாத்மாவுக்கு எப்படி கிருஷ்ணரை உணர முடியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சாதாரண பௌதிகவாதி ஜட இயற்கையின் கவர்ச்சினால, இந்த புலன்களால கவரப்பட்டு அறியாமையில் செயல்படக்கூடிய கிருஷ்ணரை உணர்றது கஷ்டம். இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஞானிகளை யோகிகள் எடுத்துக்கிட்டா கூட இவங்க கடும் தவங்கள் இருக்காங்க, விரதங்கள் இருக்காங்க, சாஸ்திரங்களை பின்பற்றுறாங்க. நம்ம ஏதோ ஞானிகள் எல்லாம் கேள்விப்படுறோம், என்ன பெரிய ஞானி, அவர் என்ன சாஸ்திரம் படிச்சு என்ன. பட் ஆனா அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க. ஞானிகள் உட்கார்ந்து கடும் முயற்சி பண்ணி, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நம்ம என்னெல்லாம் பயிற்சி பண்றோமோ, பிரபுபாதர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அப்படியே பேரலா டிராவல் ஆகும். அதாவது யோகிகள், ஞானிகள், பக்தர்கள் 3 பேர் எடுத்துக்கோங்க. ஆன்மீக பாதையில 3 பேர், யோகிகள், ஞானிகள், பக்தர்கள். ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இவங்க பிரயாணம் ஒண்ணுதான்.
யோகிகள், ஞானிகள், பக்தர்கள் 3 பேருமே நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத உணர முயற்சி பண்றாங்க. ஆமா, இந்த 3 பேருமே இந்த உலகம் தற்காலிகமானது, அழியக்கூடியது, இந்த உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது அப்படின்னு முயற்சி பண்றாங்க, உணர்றாங்க. எஸ், ஆமா. இந்த 3 பேருமே கடும் தவங்கள் இருக்காங்க, விரதங்கள் இருக்காங்க. எஸ், பக்தர்களும் தவம் பண்றாங்க, விரதம் இருக்காங்க. ஞானிகளும் தவம் பண்றாங்க, விரதம் இருக்காங்க. ப்ராசஸ் வேணா வேற வேறையா இருக்கலாம், அவங்க பண்ணக்கூடிய மார்க்கம் வேற வேற. ஆனா அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவங்களுடைய பிரயாணம் எப்படி இருக்கு? காமனா இருக்கு. அவங்களும் புலன்பு விலகி இருக்காங்க. ஓ, புலன்பு என்ன கட்டுண்ட வாழ்க்கையில தள்ளிடும், இந்த புலன்பு வாழ்க்கை வேண்டாம், புலன்களை ரொம்ப ஆபத்தானது. அதனால புலன்களை கட்டுப்படுத்தி, இந்த மனம் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம், மனதை கட்டுப்படுத்தி, மனம் புலன்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி, சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி அவங்க கடும் பயிற்சி பண்றாங்க. எஸ், அப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே முயற்சி பண்றாங்க. யாரு? ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். இந்த 3 பேருமே மனதை கட்டுப்படுத்துறாங்க, புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்புறம் ஆத்மா தளத்துல செயல்பட முயற்சி பண்றாங்க. ஆத்ம உணர்வு, ஆத்மாங்கிற தளத்தை உணர்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அவங்களும் கடினமா விதிமுறைகளை பின்பற்றுறாங்க. மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. இந்த மாதிரி அவங்க ஆன்மீக விஷயங்களை தீவிரமா பயிற்சி பண்றாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அப்படியே பிரயாணம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த இலக்கு வரும்போது டெஸ்டினேஷன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். இலக்கு என்ன ஆயிடுது? அவங்க பாதை அப்படியே பிரிஞ்சு போயிடும். என்ன ஆயிடுது? ஒரு ஞானி நினைக்கிறாரு பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அதனால நான் பிரம்மத்துல போய் ஒன்னாயிரணும். அப்ப அவருடைய இலக்கு திசை திசை மாறி போச்சு, திசை மாறி போச்சு. சோ பிரம்மத்தை அடையணும்னு கடும் தவம் செய்யறாரு. அப்படி பிரம்மத்தை அடைய முயற்சிக்கிற ஞானி கூட கிருஷ்ணா என்ன சொல்றாரு? பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி பிரம்மத்தை உணர முயற்சி பண்ணலாம், கடும் தவம் செஞ்சு பிரம்மத்தை அடையவும் செய்யலாம். ஆனாலும் அவருக்கு இன்னும் பல பிரிவுகள் இருக்க வேண்டியிருக்கும். பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் பகுனாம் ஜென்மனா, பற்பல பிரிவுக்கு அப்புறம் ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவன். அந்த வாசுதேவன் சர்வமிதி, அவர்தான் எல்லா காரணத்துக்கும் காரணம். பாகவதத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் கேண்டோல, வாசுதேவே பரா வேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பரா கிரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபக வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பரம் கதி. இது பக்தர்களால உடனே புரிஞ்சுக்க முடியுது பாகவதம் படிக்கும் போது. பக்தி தொண்டு பாதை எடுத்துக்கிட்டவங்களுக்கு அவங்க இலக்கு தெளிவா இருக்கு. ஆனா ஆன்மீக பாதையில கூட கிருஷ்ணரை தங்கள் இலக்கா வச்சுக்காதவங்க, கிருஷ்ணரை தங்கள் இலக்கா வைத்துக் கொள்ளாதவங்க, பகவான் கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இந்த அருவவாதிகள், பிரம்மவாதிகள், அவங்க திசை திரும்பி போயிடுறாங்க. அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்களுக்கு கூட பகவானுடைய கருணை இருந்தாலோ அல்லது பக்தர்களின் சகவாசத்துக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க வாசுதேவனே சர்வமிதி, வாசுதேவ கிருஷ்ணா தான் சர்வ காரணங்களுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல பிறவி எடுக்கும். பல பிறவி, ஒரு பிரிவு 2 பிரிவு இல்ல, பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஞானிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குரியாது. ஞானிகளுடைய வாழ்க்கை எங்க கேள்விக்குறியாகுது? அவங்க ஆன்மீக பாதையை சிறப்பையோட பயிற்சி பண்ணிட்டு வந்தாலும் அந்த இலக்கு பிரம்மன் ஆகும் போது போச்சு, அவ்வளவுதான். அதுல தவறி போயிடுறாங்க. ஏன் தவறி போனாங்க? அவங்க பக்தர் சங்கத்துக்கு வராதனாலையும், பக்தி தொண்டு பாதையை ஏற்றுக்கொள்ளாதனாலையும், தன்னுடைய மனக்கற்பனையாலும் சொந்த முயற்சியினாலும் தபத்தினாலும் இறைவனை உணர்வு முயற்சி பண்றதுனால அவங்க தவறான பாதை. அது தவறான பாதைன்னு சொல்ல முடியாது, அந்த திசை மாறி போயிடலாம். நான் கிருஷ்ணா சொல்றாரு, பிரம்மவாதிகளும் என்னை அடையலாம், பிரம்மத்தையும் உணரலாம், ஆனா அந்த பாதை ரொம்ப கஷ்டம். ஏன் எளிமையான பாதை இருக்கும்போது கஷ்டமான பாதை தேர்ந்தெடுக்கணும்? எளிமையான பாதை இருக்கும்போது ஏன் கஷ்டமான பாதை? பெரம்பலூர்ல இருந்து சென்னைக்கு அழகா 8 வழிச்சாலை போட்டு வச்சிருக்காங்க. நான் ஏன் குண்டும் குழியான பாதையில போகணும்?
நான் குண்டும் குழியான பாதையில போனா போய் சேரவும் சேரலாம், சேராமலும் போகலாம், இல்ல திசை மாதிரி வேற வழியாவும் போயிடலாம். அவரோட நேர் வழியில போகும்போது அந்த சைன் போர்டு என்ன ப்ராப்பரா கைட் பண்ணி என்னை கொண்டு போய் சென்னையில். அதேதான் பக்தி யோகத்துக்கு மற்றதுக்குள்ள வித்தியாசம். மற்ற யோக பாதைகள் வந்து கடினமானது, அவ்வளவு சுலபமானது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்கணும்? இன்னைக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கான சிறந்த கை தேர்ந்த ஞானிகளும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஞானிகளுக்கெல்லாம் வந்து அவன் யாருன்னே முதல்ல தெரியாது. இன்னைக்கு சோகால்டு சாமிஜி நிறைய நாங்க வந்து அந்த யோகா பண்றோம், இந்த யோகா பண்றோம், அந்த கிரியா பண்றோம், இந்த முத்ரா பண்றோம், ஒன்னும் தெரியாது. சிம்பிளி அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளவுதான், விளம்பரம், வெறுமனே விளம்பரம், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இங்க என்ன ஆகுதுன்னா, கலியுக மக்களுக்கு இவங்க எப்பவுமே பரபரப்பான வாழ்க்கையிலே இருக்காங்க. இந்த மாதிரி பரபரப்பான வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு அந்த சாமிஜியோட ஆசிரமத்துக்கு போறாங்க. நிறைய சாமிஜி ஆசிரமம் வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் போனோடனே அவங்க கொஞ்சம் பேசாம உட்கார வைக்கிறாங்க. நீங்க உட்காருங்க கொஞ்ச நேரம், உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அவன் ஓடிட்டு இருக்கிறவனை பிடிச்சி உட்கார வச்ச உடனே அவனுக்கு ஒரு பெரிய ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓ, அங்க போனே சாமிஜி வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு, எனக்கு மனசுல ஃப்ரீ ஆயிடுச்சு. இவன் ஒண்ணுமே பண்ணலாம், போய் சும்மா உட்காந்துருந்தான். இது நீ வீட்லயே பண்ணிருக்கலாம். அத அவன் வீட்லயே பண்ணிருக்கலாம், சும்மா உட்காந்துக்கலாம். அங்க இங்க பரபரப்பா ஓடி டென்ஷன் ஆயிட்டு நான் போய் உட்கார வச்சேன். ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ், காம் சம் டைம், உட்காருங்க, நீ அப்படி மெடிடேட் பண்ணு. அவன் டயர்ட்ல தூங்கிடுவான். அப்புறம் வெளியில வந்து சொல்லுவாங்க, ஓ நான் அங்க போனேன், ஓ அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அது மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அதை என்ன நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, நீ சும்மா உட்காந்துருந்த கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, அவங்க சாமிஜிக்கே ஒண்ணும் தெரியாது. அவரே கற்பனையில தான் உட்காந்துருப்பாரு, ஏதோ கற்பனை பண்ணிட்டு உட்காந்து. அவர் பேசுறது அவருக்கும் புரியாது, ஒரு ஃபாலோவர்ஸ்க்கும் புரியாது. நீங்க வேணா பாருங்க, யூடியூப்ல நிறைய லோக்கல் சாமிஜி எல்லாம் பேசிப்பாங்க. அவங்க பேச்சு கொஞ்ச நேரம் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஒரே குழப்பமா இருக்கும். அவருக்கும் புரியாது, ஃபாலோவர்ஸுக்கும் புரியாது. இப்படிதான் அவங்க நிலைமை. கடவுளை பத்தி கேட்டா அவர் இருக்காரு இல்ல இப்படி அப்படின்னு சொல்லணும். அது வந்து அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி, அவனும் குழப்பி மத்தவனையும் குழப்பி, ஏற்கனவே மக்கள் குழப்பத்துல இருக்காங்க. ஏற்கனவே குழப்பத்துல இருக்காங்க, அவங்க மேலும் குழப்பத்துல. அவ்வளவுதான், பினிஷ். சோ இதான் இன்னைக்கு சோகால்டு ஞானிஸ். தேர் ஆர் நோ பர்ஃபெக்ட் ஞானிஸ். நீ கலியுகத்துல பர்ஃபெக்டான ஞானிகள்லாம் கிடையாது, சோகால்டு ஞானிஸ் தான் இருக்காங்க. சும்மா எதையாவது படிச்சுட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனை குதிரை அவிழ்த்து விட்டுட்டு அது பின்னா நிறைய பேர் பிடிக்க போறாங்க. இவர் கற்பனை குதிரை அவுத்து விட்டுருவாங்க, நிறைய பேர் அந்த குதிரையை பிடிக்கிறதுக்காக போறாங்க. இதுதான் நடக்குது. சரி, இது ஒரு பக்கம் யோகிகள், ஞானிகள். யோகிகள் என்ன பண்றாங்க, இங்க சொன்ன மாதிரி இந்த உடல்ல 5 விதமான வாயு, மொத்தம் 10 விதமான வாயு ப்ரோப்பா லிஸ்டே கொடுத்துருக்கு. அதுதான் பாருங்க, இந்த பக்தி தொண்டுடைய சிறப்பு என்னன்னா பியூட்டி, அழகு. சோ பக்தி யோகத்தை பயிற்சி பண்ற பக்தருடைய அழகு என்னன்னா, பிரபுபாதரும் கிருஷ்ணரும் எல்லா அறிவும் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. இப்ப போய் நான் உட்காந்து இந்த யோகா பிராக்டிஸ் பண்றோம்னா என்ன பண்றேன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இங்கே ப்ராப்பர் சொல்லிட்டு, இந்த 5 விதமான 10 விதமான வாயுக்களுக்கு அது என்னென்ன பண்ணுது, இந்த ஒரு வாயுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஹத யோகா அல்லது அஷ்டாங்க யோகா பண்றவங்க இந்த உடல் இருக்கிற வாயுவை கட்டுப்படுத்தி, சில நேரங்கள் அந்த தபத்துல அந்த யோகத்துல பக்குவமாகும் போது அவங்க வெளியில இருந்து சுவாசிக்க வேண்டாம், உள்ள இருக்கிற காற்று கொண்டே சுவாசிக்க முடியும். இந்த ஏரை வந்து பியூரிஃபை பண்ணணும், இந்த வாயு சுத்தப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பிராணா, பிராணா, அப்பானா, யூனா, உதான, சமானா, 5. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா 5, நாக, கிருக்கர, கூர்ம, தேவதத்த, தனஞ்சயா. இந்த 10 வாயு சுழற்சி இருக்கு காற்று உடலுக்குள்ள. இந்த காற்றுக்கு ஆதாரம் யாரு? அதுக்கும் கிருஷ்ணர் தான் ஆதாரம். இந்த காற்று எங்கிருந்து வந்தது, ஆன்மா எங்கிருந்து வந்தது, பௌதிக பொருட்கள் எங்கிருந்து வந்தது, 24 மூலக்கூறு எங்கிருந்து வந்தது, எல்லாம் கிருஷ்ணாட்டு இருந்தா வந்தது. அது தானால திடீர்னு எல்லாம் வராது. அப்ப பிராணவாயு சுவாசத்தின் பொழுது நாசித்துவாரங்களின் வழியாக செல்லும் முக்கியமான காற்று பிராணவாயு. சோ பிராணவாயு எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, பிராணாயாமம் பண்றாங்க. ஒரு ஞானி, ஒரு யோகி என்ன பண்ணுவாரு, உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுவார். ஒரு 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 நாசி துவாரில மூக்கை இழுத்து, மூக்கு காற்று உள்ள இழுத்து அப்படியே மெதுவா இன்னொரு நாசி துவாரம் வழியா விடும். ஒரு நாசி துவாரத்தின் வழியா காற்றை வேகமா உள்ள இழுத்து
மெதுவா உள்ள எடுத்து அப்புறம் அப்படியே விடுறது. இது பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் பயிற்சி பண்ணதுனால பிராணன் அதிகரிக்கும். பிராணா மீன்ஸ் லைஃப் டைம். பிராணன். இன்னைக்கு நிறைய பேர் பிராணனே போகுது. ஏன்னா யாரும் பிராணாயாமம் பண்றதுல ஒண்ணும் இல்லை. சோ பிராணாயாமம் பயிற்சி பண்றதுனால பிராணத்தை அதிகரிக்க முடியும். இன்னைக்கே பிராணம் குறையுது. ஏன்னா பிராணாயாமம் பண்றதுக்கு பதிலா கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. டென்ஷன் ஆகி சண்டை போட்டு இவன் கோவப்பட்டு அடுத்தவனை கோவத்தில் ஆளாக்கி ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரே ப்ராப்ளம் தான். எங்க போனாலும் பிரச்சனை ஜட உலகத்துல. ஏன்? சோ இந்த மூச்சு பயிற்சி முதல்ல அவங்க செய்யறது இல்லை. அப்போ ஒரு யோகி என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் இந்த பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு யோகி உட்கார்ந்து தபம் பண்ணும்போது அந்த தபத்துல அவர் பக்குவம் ஆகணும்னா அவர் முதல்ல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த 8 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா பாருங்க, இதெல்லாம் ப்ரோபா சொல்லியிருக்காரு புக்ல. ஒரு யோகா பிராக்டிஸ் வந்து நம்ம தனியாலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆல்ரெடி ப்ரோபா புக்ல எல்லாமே இருக்கு. யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, தென் சமாதி. சமாதிங்கிறது 8th ஸ்டேஜ். சமாதிங்கிறது 8வது நிலை. முதல்ல ஒரு யோகி என்ன பண்ணணும்? முதல்ல வாய்க்கு ஒரு பூட்டை போடணும். ஒரு யோகி என்ன பண்ணணும்? வாய்க்கு பூட்டை போடணும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்ப சாப்பிடணும், எப்ப சாப்பிடக்கூடாது, என்ன பேசணும், என்ன அளந்து அளந்து பண்ணணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் யமா நியமம். நம்ம ஆளுங்க எல்லாம் பண்ணுவாங்க. அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க. இது சும்மா. யம்மாவில சும்மா இல்ல. என்ன பண்றது? எல்லாம் சாப்பிடுறது, ஓடுறது ஓடுறது போடுறது ஊடுறது பறக்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு அங்க போய் 1/2 மணி நேரம் உட்காந்துக்குது. அது யோகாவே இல்லை. சோ யோகான்னு என்னது? ஃபர்ஸ்ட் வாய்க்கு கூப்பு போடுறதா யோகா. அதுக்கப்புறம் புலனடக்கம், புலன்களை கட்டுப்படுத்துறது. அப்ப இதை இந்த பிராணாயாமத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும். பிராணாயாமம். சோ பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகுது? உயிர் மூச்சு மூச்சு காற்றை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப நம்ம பிரீத்திங் இருக்கு, நம்முடைய மூச்சு சுவாசம் தான் நம்முடைய ஆயுள் காலம். நான் 10 வயசு ஆயிட்டேன், 20 வயசு ஆயிட்டேன், நான் 40 வயசு ஆயிட்டேன், பர்த்டே கொண்டு வரல, அதெல்லாம் இல்லை. சோ எவ்வளவு காற்று நம்ம உள்ள இழுத்திருக்கிறோம், எவ்வளவு காற்று நம்ம வெளியே விட்டுருக்கோம், அதுதான் கவுண்டிங். எவ்வளவு காற்று வந்து தினமும் நம்ம உள்ள இழுக்கிறோம், எவ்வளவு காற்று வெளியில விடுறோம், அதுதான் நம்முடைய ஆயுள் காலம். அப்ப பிராணாயாமம் பண்றவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ முடியும். அப்ப எதுக்காக பிராணாயாமம் பண்றாங்க? புலன்பத்துக்காக இல்ல. இன்னைக்கு நிறைய நிறைய பேரு யோகா பிராக்டிஸ் பண்றதே புலன்பத்துக்காக தான். நீங்க எதுக்குங்க யோகா பண்றீங்க? அது வந்துங்க, யோகா பண்ண ஃபிட்டா இருக்கலாம், நல்ல ஃபிட்டா இருந்தா புலன்பு அனுபவிக்கலாம். எதுக்குங்க யோகா பண்றீங்க? நான் வந்து இளமையா இருக்கணும், அதுக்கெல்லாம் இல்ல யோகா. யோகா பண்றது நோக்கமே ஆயுள அதிகரிக்கிறது. எதுக்காக? ஆயுள அதிகரிக்கிறதுக்காக, நீண்ட பயிற்சியில தியானம் செஞ்சு சமாதி நிலையில போய் இறைவனை அடைவதற்காக. இங்க ஆயுள் போனா போதும் தான் இருக்கான் ஒரு ஒருத்தர். இங்க யாராவது கேட்டா உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்குமா? ஐயா வேண்டாம், சீக்கிரம் போனா போதும். இங்க யாருக்கும் ஆயுள் அதிகரிக்க வந்து ஆசை கிடையாது. அப்ப யாரா இருந்தா கை தூக்குங்க, நான் நீண்ட காலம் இங்க வாழணுங்க, எனக்கு ஆயுள் அதிகரிச்சு கொடுங்க, என்னுடைய ஆயுளை அதிகரிச்சு கொடுங்க, நான் நீண்ட காலம் இங்க இருக்கணும், என் கணவர் கூடயே இருக்கணும், என் மனைவி கூடயே இருக்கணும், ஆசை இருந்தா கை தூக்கிடுங்க. அப்படின்னா நீங்க பிராணாயாமம் பண்ணலாம். பிராணாயாமம் பண்ண இன்னைக்கு பிராணம் போயிட்டு இருக்கு ஒரு ஒருத்தர். காரணம் என்னது? இந்த மாதிரி பயிற்சியில இன்னைக்கு அவ்வளவு சாத்தியம் இல்லை. அப்புறம் வெளியேறும் காற்று, மலத்துவாரத்தின் வழியாக வெளியேறும் காற்று அப்பான வாயு. தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டா அப்பான வாயு போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து என்ன உணவு தேவையோ அதை சாப்பிடணும். இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்காக உள்ள உணவு. இந்த உணவு சாப்பிடுறதுக்கு இந்த உடலையும் ஆத்மாவையும் பராமரிக்கணும், அவ்வளவுதான். இந்த உடல் ஆத்மா இருக்கு, இந்த உடலையும் ஆன்மாவையும் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு சாப்பிடணும். நீங்க நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்றதுக்காக சாப்பிடுங்கய்யா அப்படின்னா நிறைய பேர் சாப்பிட்றதுக்குன்னே சாப்பிட்றதுக்குன்னே வாழணும். பொரிச்சது வறுத்தது கண்டதையும் சாப்பிட்டு அப்புறம் என்ன ஆகும்? பிராணவாயு வெளியே போயிட்டே இருக்கு. சாரி, அப்பான வாயு, வாயு போயிட்டே இருக்கு வெளியே. அது வாயு போனாலும் பிரச்சனை, போலைனாலும் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ டாக்டர் வந்து கேட்கறாங்க, நீங்க வந்து கேஸ் பாஸ் பண்ணீங்களா, கேஸ் எல்லாம் போகுதா உங்களுக்கு? ஏன்னா அது போலைனாலும் உடம்புல ஏதோ பிரச்சனை, போனாலும் பிரச்சனை. அப்ப என்ன பிரச்சனை? நாம நார்மலா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை.
நார்மலா இருக்கிறது என்னது? நார்மலா இருக்கிறதுன்னா அளவு தேவையா சாப்பிடுறது, தேவையா உழைக்கிறது, எல்லாம் தேவையா பண்றது, அதுதான் யோகா. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ ஸ்வப்னசு யுக்த சேஷ கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்ககா. கிருஷ்ணரே சொல்லிட்டாரு, 4 விஷயத்தை நீ ஒழுங்கா பண்ணல, லைஃப் முடிச்சுட்டு. 4 விஷயத்தை ஒழுங்கா பண்ணல, லைஃப் முடிச்சுது. என்னது? உண்பது, உறங்குவது, அப்புறம் உழைப்பது, கேளிக்கை. இந்த 4ஐயும் மிதமா செஞ்சு இந்த கண்ட்ரோல் பண்ண தெரியலனா அவன் போகி தான், யோகி ஆக முடியாது. அதனால இந்த உணவு பழக்கம், பிரசாதம் தானே, பக்தர்களுக்கு பிரசாதம் போடுங்க போடுங்க, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா பாவம், அதுவும் தேவைக்கு சாப்பிடும். அதுக்கப்புறம் வயிற்றில் உள்ள உணவை ஒழுங்குபடுத்துவது, சில சமயங்களில் ஏப்பமாக ஒளி எழுப்புவது. ஏப்பம் வந்துச்சுன்னா சாப்பிடுறது நிப்பாட்டணும்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், 4 ஏப்பம் வந்த போது நிப்பாட்ட மாட்டோம். இன்னும் 2 போடுங்க, இன்னும் போடுங்க போடுங்க. வாய் வழியா வர்ற காத்து வேற பக்கம் எல்லாம் வராது. அது அது என்னாச்சு? ஆஹ் இந்த ஏப்பம் ஏப்பம் வந்துச்சுன்னா போதும், நிப்பாட்டிரு, உன்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால அளவா சாப்பிடணும். அப்புறம் வேற என்னது? அது ஏப்பம் வர்றது சமான வாயு. அதுக்கப்புறம் தொண்டையின் வழியாக செல்வது, எது நின்று விட்டால் மூச்சு திணறடிக்கிறதோ அந்த காற்று உத்தான வாயு. ஓ, எப்ப மூச்சு இந்த உத்தான வாயு ஸ்டாப் ஆச்சு, உயிர் போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உடல் முழுவதும் சுழலும் மொத்த காற்று வியானா வாயு. என்டையர் பாடி ஃபுல் ஏர் சர்க்குலேஷன் காற்று. ஜெய ஜெகநாத். இந்த உடல் முழுவதும் காற்று சுழற்சி இருக்கு. அது நின்னுச்சு, எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் கண்கள், வாய் முதலியவற்றை திறப்பதற்கு உதவும் காற்று. ஆஹ் இதுக்கும் காற்றுடைய ஒரு, இந்த ஏருடைய புஷிங் இருக்கும். அப்பதான் கண்ணு திறக்கிறது, காது, புலன்கள்லாம் செயல்படுறது. வாய், அது நாகவாயு. அதுக்கப்புறம் பசி அதிகரிக்க செய்யும் காற்று கிருக்கர வாயு. கிருக்கர வாயு வந்துன்னா பசி அதிகரிக்கும். அப்புறம் சுருங்குவதற்கு உதவும் காற்று கூர்ம வாயு. கொட்டாவி விடுவதன் மூலம் உறக்கத்தின் கடுமையை தணிக்க உதவும் காற்று தேவதத்த வாயு. நமக்கு அது நிறைய வருது, ஜபமாலை எடுத்தோடனே கொட்டாவி கொட்டாவியா வருது. அது தேவதத்த வாயு. அதுக்கப்புறம் ஜீவனாதாரத்துக்கு உதவும் காற்று தனஞ்சய வாயு. இந்த 10 காற்றை ஒரு யோகி செயற்கையான முறையில கட்டுப்படுத்து. ஒரு யோகி என்ன பண்றாரு, தனி இடத்துக்கு போய், அது ரொம்ப மேல இல்லாம ரொம்ப கீழே இல்லாம சரியான தளத்துல உட்காந்து மூக்கினுடைய நுனியை பார்த்து பிராணாயாமம் பண்ணி பத்மாசனத்துல உட்காந்து இதெல்லாம் பண்ணுறது அவன் ஆயிலே முடிச்சு போயிடும். அப்புறம் எங்க சமாதி ஆகுது? இன்னைக்கு இந்த மாதிரி யோகா சொல்லி கொடுக்குற யோகியும் கிடையாது. இன்னைக்கு எல்லா போகிகளும் யோகிங்கிற பேர்ல உட்காந்துருக்கான். எல்லாம் போகி தான். அந்த யோகா பண்ற சாமியார் கூட பார்த்தா போகி மாதிரி தொப்பை ஏதாவது வச்சிருக்கான், அவன் யோகா பண்றான். இந்த மாதிரி நிறைய கேளிக்கை எல்லாம் நடக்கும். அவர் யோகிங்கிற பேர்ல அவர் பார்த்தாலே தமாசா இருக்கு. அதனால இந்த மாதிரி யோக முறைகள், இந்த யோக முறைகளை அர்ஜுனே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப பக்தி யோகத்துல வரும்போது என்னன்னா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா பக்தர்கள் பிரசாதம் மட்டும் எடுத்துக்கிறதுனாலும், பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுனாலையும், பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனாலையும், புரோபாத் புத்தகத்தை படிக்கிறதுனாலையும் அவங்க ஞான யோகத்தையும் தவறுறதில்ல, அஷ்டாங்க யோகத்தையும் தவறுறதில்ல. இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஸோ பக்தி இஸ் த டாப் மோஸ்ட் யோகான்னு ப்ரோபாஸ். ஏன் பக்தி உயர்ந்த யோகம்னா, மற்ற எல்லா யோகமும் அதுக்குள்ளதான் முடியுது. அதுக்குள்ளதான் முடியுது. ஒரு அஷ்டாங்க யோகி இதெல்லாம் படிப்படியா டெவலப் ஆகி இறுதியில பகவானுடைய தியானத்துல போய் உட்காரணும். ஆனா ஹரே கிருஷ்ணால வந்தோடனே கையில ஜபமாலை கொடுத்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானை தியானம் பண்ண சொல்லு. அப்ப அஷ்டாங்கத்தோடைய 8வது நிலை, அஷ்டாங்க யோகத்தின் இறுதி நிலை பக்தியில ஆரம்பம். ஒரு அஷ்டாங்க யோகி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இறைவன் மேல சமாதி நிலை அடைகிறது. கிருஷ்ண பக்தருக்கு ஆரம்பமே அதுதான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே, ஜபத்தியானம். இந்த ஞானத்தை பொறுத்த மட்டும் பக்தன் ஞானத்துக்காக இங்கே அங்கே ஓட வேண்டாம். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் இதுவே தேவையான அளவுக்கு ஞானம். அது மட்டும் இல்ல, இங்க பாகவதம் என்ன சொல்லுது?
பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ற பக்தனுக்கு ஞானம் வைராக்கியம் பகவான் கொடுக்கிறாரு. வாசுதேவே பகவதே வந்துருச்சு. அடுத்தது வாசுதேவ். வாசுதேவே பகவதே பக்தி யோக பிரயோஜிதா. பகவான் வாசுதேவனுக்கு பக்தி செஞ்சா என்ன பிரயோஜனம் கேட்பாங்க. நான் யோகா சென்டர் போறேன், நான் அந்த மெடிடேஷன் போறேன், நான் அங்க போறேன், நான் இங்க போறேன், நான் அந்த சாமிக்கு போறேன். ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சல்லி பைசா பிரயோஜனம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அவன் அப்படியே தான் இருக்கும். காலங்காலமா அவன் பைத்தியம் மென்டலா தான் இருக்கும். அதே சமயம் கிருஷ்ணாட்ட பக்தி தொண்டு பண்ணா, கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்ண என்ன ஆகும்? எனது ஆசு வைராக்கியம் ஞானஞ்சத்தகை துகம். அவனுக்கு அந்த பக்தனுக்கு ஞானத்தையும் கொடுத்துட்றாரு, வைராக்கியத்தையும் கொடுத்துட்றாரு. அந்த பக்தன் ஞானத்தையும் தேடி ஓட வேண்டாம், வைராக்கியம் தேடி ஓட வேண்டாம். புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்த வேண்டாம், புலன்களை கண்டு பயந்துக்கவும் வேண்டாம். அவன் கிருஷ்ண உணர்வுல தன் புலன்களை ஈடுபடுத்துறதுனால புலன்கள் பல்லு கொடுக்கப்பட்ட பாம்பாயிருன்னு சொல்றேன். தூத்த இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. பிரபோதானந்த சொல்லி சொல்றாரு, தூர்த்த இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. ஒரு கிருஷ்ண பக்தர் புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம், அது அவசியம் இல்லை. ஒரு ஞானி யோகி பண்ற மாதிரி தனி இடத்துல போய் உட்கார்ந்து பண்றதுக்கு சாத்தியம் இல்லை, அது அவசியம் இல்லை. புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. சோ புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது என்ன ஆகுது? புலன்கள் கட்டுப்படுது, புலன்கள் தூய்மையடையுது. கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களாலும் தூய்மை அடைந்த புலன்களாலும் பகவானை உணர முடியும். தட்ஸ் ஆல். அப்ப யாருடைய புலன்கள் கட்டுப்பாட்டுல இருக்கோ, யாருடைய புலன்கள் தூய்மையா இருக்கோ, அவரால கிருஷ்ணர் உணர முடியும். எஸ், நான் நாம ஜெபம் பண்றேன், அதுல கிருஷ்ணா இருக்காரு. நான் பாகவதம் படிக்கிறேன், அதுல கிருஷ்ணா இருக்காரு. நான் பிரசாதம் சாப்பிட்றேன், அதுல கிருஷ்ணா இருக்காரு. இங்க காணக்கூடிய அனைத்திலும் கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணர் எது நான் புறக்கணிக்க முடியாது, எல்லாத்துலயும் கிருஷ்ணர் இருக்காரு. இந்த கோயில்ல விக்கிரகமா கிருஷ்ணர் இருக்காரு, நான் என்னுடைய சேவையை ஏத்துக்கிறாரு. எஸ், கிருஷ்ணா என்னுடைய சேவை ஏத்துக்கிறாரு. இதையெல்லாம் உணர முடியும். அதனால இது ரொம்ப அழகான வர்ணனை. என்ன பண்றாரு பகவான்? தேவர்களுடைய பிரார்த்தனை ஏத்துண்டு அவங்களுக்கு தன்னுடைய அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை காமிக்கிறார். அதனால எல்லா கிருஷ்ணருக்குள்ள அடக்கம், எல்லா கிருஷ்ணருக்கு தொடங்குது, எல்லா கிருஷ்ணருக்குள்ளே முடியுது. இத பக்தர்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பக்தியினால. பக்தர் அல்லாதவங்க, அவங்க பௌதிகவாதியோ ஞானியோ யோகியோ யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க பக்தி பாதைக்கு வராதனால அவங்க குழப்பத்திலேதான் இருக்கிறாங்க. हरे कृष्ण। रंद्रा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।